Hi guys, welcome to Besant Technologies Velacheri Head Office Placement Success Story. Today placement success story நம்ம பார்க்க போகிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ப்ரொஃபைல். அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் 9 இயர்ஸ் கெரியர் பிரேக் இருக்குது. ஸோ 9 வருஷம் பிரேக்குக்கு அப்புறம் அவங்க இங்கே வந்து ஜாவா ஃபுல் ஸ்டாக் கோர்ஸ் படித்தாங்க. இப்போ ஜாவா டெவலப்பராக ஆஃபர் வாங்கியிருக்கிறாங்க. அவங்ககிட்ட அவங்க இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் கெரியர் பிரேக் ரிலேட்டடாக என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்றதான் அவங்கள்ட்ட கேட்கலாம். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் சிந்துஜா மேம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களை பற்றி சொல்லுங்கள். ஸோ உங்கள் நேட்டிவ் என்ன, இந்த காலேஜில் படிச்சிங்க, இந்த இயர் பாஸ்ட் அவுட்? என் பேர் சிந்துஜா. நான் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர்ல படிச்சேன் 2016. அதுக்கப்புறம் ஏதாவது ஜாப் எதுக்குமே போல பிஃபோரே மேரேஜ் ஆயிடுச்சு. காலேஜ் முடிக்கிறதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் காலேஜ் முடிச்சுட்டு நான் குழந்தை யாரும் பார்த்துக்காங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் பேங்க் 3 இயர்ஸ் ட்ரை பண்ணிச்சேன். அது ஒரு 25 எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ண முடியல. சரின்னு சொல்லிட்டு லாஸ்ட் இயர் இங்கே நவம்பர்ல வந்து ஜாயின் பண்ணேன். ஜாவால தான் போகணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அது போயிட்டு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இந்த இவ்வளோ பிரேக்குக்கு அப்புறம் என்ட்ரி கொடுக்கலாம் அப்படின்னு எப்போ தோணுச்சு உங்களுக்கு? ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு இந்த கொஸ்டின்ஸ் இருக்கும்ல, கெரியர் என்ன லைக் உங்களுக்கு என்ன சினாரியோ இருந்துச்சோ அது மாதிரி தான் மோஸ்ட்டாக ஃபீமேல் கேண்டிடேட் எல்லாருக்குமே இந்த கெரியர் பிரேக்குங்க இருக்கும். நிறைய பேருக்கு அந்த கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் அதெல்லாம் பிரேக் பண்ணிட்டு ஒரு ஜாப் ஆஃபர் வாங்கியிருக்கீங்க, கரெக்டுங்களா? அது நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? கேர்ள்ஸுக்கு முதல்ல ஜாப் போகணும். அது ஏதோ ஒரு ஃபீல்டு, நம்மளுக்கு நான் இண்டிபெண்டா இருக்கணும். அந்த இதுக்குள்ள இப்போ இது எத்தனாவது இன்டர்வியூ உங்களுக்கு? செகண்ட் இன்டர்வியூ ஆஃபர் ஆகிடும். மொத்தம் எத்தனை ரவுண்ட் இன்டர்வியூ இருந்துச்சு, என்னென்ன கேட்டாங்க? 4 ரவுண்ட்ஸ் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஒன் பை ஒன்னா சொல்றீங்க, என்னென்னலாம் கேட்டாங்க? ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே எல்லாமே இருந்துச்சு சார். இங்கிலீஷ் கொடுத்து அதுல இருந்து காம்ப்ரிஹென்ஷன் மாதிரி எடுத்து எழுதுறது, ஆப்டிடியூட், அனாலிட்டிக்கல், ப்ரோக்ராம், அந்த ப்ரோக்ராமிங்லேயே தியரி மாதிரி இருந்துச்சு. அப்புறம் ஜென்ரலாக ஐடி ரிலேட்டட் கொஷின்ஸ், டெக்னாலஜியை பற்றி, ஏஐ பற்றி. அதை செலக்ட் பண்ணதை வச்சுட்டு ஜாவா இன்டர்வியூக்கு மேலே அனுப்பிச்சுட்டாங்க. அங்கே வந்து இன்டர்வியூல 2 months ப்ரிப்பேர் பண்ணாதனால கேட்டாங்க. அதுக்கப்புறம் நான் சொல்லிட்டேன். கேட்டாங்க மேஜரா ஒரு சினாரியோ கொஷின்ஸ் மாதிரி கேட்டாங்க. அதில் வந்து அதுக்கு சொல்லிட்டேன், மாடுலஸ் ஃபங்க்ஷன் போடணும், அந்த மாதிரி ஏ நம்பர் ஆஃப் இது இருக்குது, அதை பி நம்பர் ஆஃப் பீப்புளுக்கு கொடுப்போம், அந்த மாதிரிலாம் கொடுத்து சொல்லி கேட்டாங்க. அதுக்கு சொல்லிட்டேன். சில உள்ள இந்தியராக கேட்குறப்ப தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக சொல்லிட்டேன். நான் 2 months ப்ரிப்பேர் பண்ணேன் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஹெட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுட்டாங்க. ஹெட்டு என்ன, சரி நான் உங்களுக்கு 1 week இது தரேன், நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஒரு ஃபுல் ஸ்டாக் ப்ராஜெக்ட் அதை பண்ணிட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட் வீக் நீங்கள் வரப்போ நான் இந்த கொஷின்ஸ்லாம் கேட்பேன்னு சொல்லிட்டேன். அப்புறம் அங்கே ஹெட் வந்து என்ன பண்ணாங்க, நான் எழுதின பேப்பரில் வச்சு அனாலிட்டிக்கல்லாம் கிட்ட ஏன் போகலை, வேலைக்கு போகல, கான்ஃபிடென்ட் இல்லையா, என்ன கான்ஃபிடென்ட்டாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரல் கொஸ்டின்ஸ்லாம் நிறைய அனாலிட்டிக்கல் கொஷின்ஸ். அதுக்கப்புறம் நான் திருப்பியும் நெக்ஸ்ட் வீக் அதே டைம் அவங்க வர சொல்லி ப்ராஜெக்ட் பண்ணிட்டு கொண்டு போய் கொடுத்துட்டேன். கொஷின் எந்த மாதிரி ப்ராஜெக்ட், என்னென்ன ஸ்கில்ஸ் யூஸ் பண்ணீங்க? ஸ்ப்ரிங் பூட், ஜாவா ஸ்கிரிப்ட், HTML CSS ஜாவா ஸ்கிரிப்ட், ஜாவா ஸ்ப்ரிங் பூட் யூஸ் பண்ணுவோம். ஒரு த்ரெட் ஆபரேஷன் மாதிரி ஃப்ரண்ட் பேக் அண்ட் DB இல்ல ஒரு புக் ஸ்டோர் ஃபுல் ஸ்டாக் அப்படியே எல்லாமே ஃப்ரண்ட் எண்ட்லயும் காட்டணும், போஸ்ட்மேன்லயும் காட்டணும், MySQLலயும் காட்டணும். ஓகே. இங்க உங்களுக்கு ட்ரெய்னிங் கொடுத்த ட்ரெய்னர் யாரு? லைக் சபரி சார். எப்படி எடுத்தாரு கிளாஸ்? சபரி நம்ம சபரி தானே, ரைட்டா கண்ணாடி நல்லா எடுத்தாருங்க அவங்களுக்கு. அவர் இங்கேயே அந்த ப்ராஜெக்ட்லாம் கைட் பண்ணியிருப்பார்ல. ஆமா சார். இங்கே உங்களுக்கு இன்டர்வியூ கோஆர்டினேட் பண்ணதெல்லாம் யாரு? HR டீம்ல கபில் தான் பண்ணாரு. ஃபைன். இப்போ நீங்கள் ஆல்ரெடி உள்ளே போய் 15 நாள் ஆச்சு, சேலரியும் வாங்கிட்டீங்க. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ், சக்ஸஸ்ஃபுல்லாக என்ட்ரி கொடுத்தீங்க. மேபி அங்கே ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது, இல்லை ஏதாவது உங்களுக்கு டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, சப்போர்ட் வேணும், நீங்கள் தாராளம். ஓகே, தேங்க்யூ.